ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் 2027 கொஸ்டின் பேப்பர் எப்படி வரப்போகுது +2க்கு இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. பப்ளிக் எக்ஸாம் 2026 இந்த வருஷம் முடிஞ்சதில் எல்லாமே டஃப். ஸோ மெயினாக ஆர்ட்ஸ் குரூப்புக்கு பிரச்சனை கிடையாது. ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. மேபி அந்த கம்பல்சரியில் மட்டும் லைட்டாக ட்விஸ்ட் அடித்தாங்க. ஆனாலும் யோசிச்சு எழுதுனா சென்டம் போட்டுடலாம். பட் சயின்ஸ் குரூப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆப்பிடிச்சு விட்டாங்க. மேக்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் 2 மார்க் ஸ்லைட்லி ஜஸ்ட் ஒரு மார்க் வந்ததுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கம்மின்னு சொன்னாங்க. பட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் வேறு இம்பார்ட்டன்ட் வேறு. ஏன்னா ரிப்பீட்டட் அப்படிங்கும்போது அது இம்பார்ட்டண்ட்டில் தான் வரும். பட் இது வரைக்கும் வந்திருக்கா தானே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குல்ல. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கேட்டிருந்தாங்க அதிகமாக. இது வரைக்கும் ஒரு வந்திருக்காது. பட் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் அதிகமாக மேக்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறது சொன்னாங்க. பட் ஈஸியான ஒரு 80% ஈஸின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க்கில் ஒரு 5 மார்க்கில் ப்ராப்ளம் கேட்குறாங்க. கடந்த 2 வருஷத்தில் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி கம்பல்சரி வந்து எக்ஸைஸ் சம்லேருந்து கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் சம் கேட்குறதில்ல. அப்போ எக்ஸாம்பிள் சம்மும் கேட்கலாம், எக்ஸைஸ் சம்மும் கேட்கலான்னு காட்டிட்டாங்க. அப்போ என்ன வேணாலும் ஆகலாம். 3 மார்க்கு கொஞ்சம் குளறுபடியாக தான் இருந்தது. அண்ட் 1 மார்க்கில் ஒரு 2-3 ட்விஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஃபிசிக்ஸ்லேயுமே கொஞ்சம் ஹார்டு தான். கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணவே முடியல. ஃபுல்லாக ஓனாக கேட்டிருந்தாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. 2 5 மார்க், ஒன்று ஃபிசிக்கல், இன்னொன்று வந்து ஆர்கானிக். ஸோ அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியும் வந்து பார்த்திங்கன்னா நேமிங் ரியாக்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்டால் பரவாயில்ல. அவங்க கேட்டது இந்த ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின்ஸ் இருக்கும். காம்பவுண்ட் ஏ, காம்பவுண்ட் பி, பிசி கண்டுபிடின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் இருக்கும். அதை கம்பல்சரியில் கேட்டதுனால நிறைய பேருக்கு அங்கே லேக் ஆயிடுச்சு. அண்ட் பிஹெச் ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க இதுலேயும் 2 மார்க்கில். ஸோ மோர் ஓவர் எல்லாமே இம்பார்ட்டண்ட் இல்லாத கொஸ்டின் வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சாங்க. பட் இம்பார்ட்டன்ட் வந்துச்சு. ரிப்பீட்டட் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டோம்னா ஒரு 20 to 25 மார்க் வந்திருக்கும். அண்ட் மோர் ஓவர் இம்பார்ட்டண்ட் எவ்வளோ வந்துச்சு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 மார்க் வந்திருக்கும். அவ்வளோதான் தவிர இதெல்லாம் புது கொஷின்ஸ் தான் வந்துச்சு. அதனால டஃப்னாங்க கெமிஸ்ட்ரி. இந்த தடவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸும் பயாலஜியும் ஈஸியாக தான் வந்துச்சு. சிஎஸில் அவுட்புட் நிறைய கேட்டிருந்தாங்க போன வருஷம். ஸோ இந்த தடவை எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கும்? ஸோ இப்போ லீவில் டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு, ஓகேவா? அப்போது நம்ம வந்து ஜூன்லேருந்து தான் படிக்க போகிறோம்னு நினைக்கிறோம். நிறைய பேர் வந்து படிச்சிருக்கீங்க, ஓகே சூப்பர். பட் படிக்கிறங்கிறவங்க தான் 80% மாணவர்கள் இருக்காங்க. ஸோ ஜூன் 1 இப்போ ஸ்கூல் இல்லைன்னு வேறு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூனில் வந்து ஸ்கூல் திறக்க தான் போகிறாங்க. அந்த டைமில் படிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டியூஷன் போகிறவங்க போவான், இல்லைனா வீட்டில் உட்காந்து படிப்பான், இல்லைனா ஸ்கூலில் தர ஒர்க்கு படிச்சுக்கிட்டு, இல்லை ஸ்கூலில் எழுதி தரது படிச்சு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஸோ உன்னால் படிக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக முடியாதுங்கிறத நான் சொல்லி ஆகணும். அண்ட் இதுதான் வந்து நீ வந்து லீவ் டைம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். பட் நிறைய பேர் வந்து அது எடுத்துக்கலங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இப்போது வேணா படிக்கிறேன்னு சொன்னால் என் மேலே கோவப்படுறீங்க, என்னமோ பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் பூமர் இல்லை, நீங்கள் தான் லாஸ்ட்டில் வந்து ஏமாளியாவீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்டு இந்த ஒரு வாரம் படிக்க முடிஞ்சால் படிங்க. இல்லைனா இந்த ஜூன்லேருந்து ஆரம்பிக்கிறேன் பார்த்திங்களா, கன்சிஸ்டன்சியாக டெய்லியுமே ஈவினிங்கும் காலையிலையும் உட்காந்து படிங்க. ஷெடியூலை போடுங்க. ஷெடியூல் நான் வேணால் போட்டு தரேன். நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஸ்கூல் டெஸ்ட்டில் இல்லைனாலும் ஒரு மந்த்லி டெஸ்ட் இல்லைனாலும் ஒரு ஃபஸ்ட்டு மிட்டம், ஹாஃப் ஏலி, கோட்டேலி இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ மோர் ஓவர் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். தமிழ் ஈஸியாக தான் இருக்க போகுது. இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படி தமிழில் வந்து ஈஸியாக தான் இருக்க போகுது. இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்க போகுது. ஏதாவது ஒரு 1 மார்க்கில் வேணால் ட்விஸ்ட் பண்ணலாம். மேக்ஸு மாட்ரேட்டாக தான் வரும். ஈஸி டு மாட்ரேட். அதாவது ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 20 மார்க் பக்கம் உங்களுக்கு ஒரு மார்க் இருக்கலாம். ஒரு 5 மார்க் வந்து க்ரியேட்டிவாக கேட்கலாம். 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி க்ரியேட்டிவ் கேட்கலாம். மித்தபடி எல்லாமே உங்களுக்கு போடுற சம்ஸ் தான் வரப்போகுது. ஸோ பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸ் வந்து ஈஸி அல்லது மாட்ரேட்டு. மாட்ரேட் மீன்ஸ் அதே சம்மு, ஒரு 5 மார்க்கில் ஒரு சம்மு கேட்குற பழக்கம் இப்போ வந்திருக்குது. அதே ரிப்பீட் ஆச்சுன்னா மாட்ரேட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு 5 மார்க் வந்து அப்படி கேட்டுட்டு கம்பல்சரி மேபி ஓரளவுக்கு எழுதுகிற மாதிரி கேட்டுட்டு அண்ட் 2 மார்க் 3 மார்க் நல்லா ஈஸியாக கேட்டதாங்க ஈஸி அப்படிங்கிற கேஸில் வரும். எனக்கு தெரிஞ்ச மாட்ரேட் கேஸில் தான் வரும் அப்படிங்கிறது தோணுது. கெமிஸ்ட்ரி வந்து போன வருஷம் கை வச்சுட்டாங்க. அதனால் இந்த வருஷம் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஈஸி அப்படிங்கன்னா ஒரு வருஷமும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் கை வைப்பாங்க. கெமிஸ்ட்ரி இதுவரை கை வச்சதே கிடையாது. அதனால் போன வருஷம் கை வச்சுட்டாங்க. அதனால் இந்த வருஷம் அதை கை வைக்க போகிறதுல ஈஸி. மேபி இது 2 தான் கை வைக்க போகிறாங்க. பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் கேட்பாங்க. பெரும்பாலும் பயாலஜி இது வரைக்கும் கஷ்டமாக வந்தது கிடையாது. ஸோ பயாலஜி பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. சிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஈஸியாக தான் வந்திருக்கு. அதுலேயும் ஒரி பண்ண தேவையில்லை. ஏன் சார் 4th சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க கை வைக்கிறது அதிகமாக கிடையாது. இந்த கட் ஆஃப் சப்ஜெக்டில் தான் அதிகமாக கை வைக்கிறாங்க, பார்த்துக்குங்க.
ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ் வந்து ஒரு 10% ஹார்ட் ஆகலாம். அதாவது ஒரு 10 மார்க் பக்கம் எழுத முடியாமல் போகலாம், அந்த கம்பல்சரி விஷயம் அண்ட் ஒரு 5 மார்க்கு. மித்தபடி ஈஸியாக தான் இருக்குது. எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக ஈஸியாக தான் வரும் போல் இந்த வருஷம். பிஎம் வந்து கண்டிப்பாக ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த வருஷம். சிஏ வந்து ஈஸியாக வரும். அண்ட் அக்கௌண்டன்சி வந்து மாடரேட்டாக வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் ஈஸியாக கேட்டிருந்தாங்க, ஈஸி டு மாடரேட்டாக வாய்ப்பு இருக்குது. ஒரு 20 மார்க் பக்கம் சங்கடப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தோணுது. ஸோ இதுதான் வந்து ப்ரெடிக்ஷன். இது எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னா, எல்லா வருஷமும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2021லேருந்து 2025 கொரோனா பேட்ச் வந்து கணக்கு போடுவோம். ஸோ எதெல்லாம் கஷ்டமாக கேட்டிருக்கானோ அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் கெமிஸ்ட்ரி கஷ்டமாக கேட்கறதுனால போன வருஷம் கை வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் கெமிஸ்ட்ரி போன வருஷம் கை வச்சதுனால இந்த வருஷம் வைக்க மாட்டாங்க. இதுதான் எப்பவுமே பண்ணுறது. அப்போ ஃபிசிக்ஸில் வைக்கலாம், இல்லைனா மேக்ஸில் வைக்கலாம். அதுதான் இங்கே நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்லேயும் அப்படி தான். நமக்கு வந்து அக்கௌண்டன்சி வந்து போன வருஷம் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கை வைக்கலாம். காமர்ஸில் ஒரு 10% ஹார்டு பண்ணலாம், மீதியெல்லாம் ஈஸியாக தான் வரும். ஸோ கடந்த 4 வருஷத்தோட டேட்டா எப்படி போயிருக்குன்னு பார்த்து தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த ப்ரெடிக்ஷன் தப்பாகாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ மாடரேட்டாக தான் வருமா, ஐயோ மேக்ஸ் கஷ்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. புக்கிலுக்கு தான் வரப்போகுது. அண்ட் கிரியேட்டிவ் சம்ஸ் வந்து அந்த 5 மார்க் கேட்டாங்கன்னா 9,000, பட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள் மேக்ஸு. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 மார்க்லாம் புக் பேக் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணனால கிரியேட்டிவ் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அண்ட் ஒரு சாப்டர்னால் ஃபுல்லாக படிங்க. நீங்கள் அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் கோ த்ரூ பண்ணிங்கன்னா மாட்டுவீங்க. இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குறோம்ல, அது கிளாஸிஃபை பண்ணி தான் கொடுப்பேன். 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் இருந்தால் கொடுப்பேன். தவிர அன்வான்ட் சம்ஸ் ஒரு 5-6 இருக்கும். அது மட்டும்தான் வேண்டாம்னு சொல்லுவேன். தவிர மீதி எல்லாமே நான் வேணும்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் தைரியமாக நம்ம சேனலை பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கலாம். இம்பார்ட்டன்ட் படிக்க வேணும்னு சொல்லிட்டு உங்கள் சேனலை பார்த்து இம்பார்ட்டன்ட் படிக்க சொல்கிறீங்க சார். அதான் நான் இப்போ சொன்னேனே, அன்வான்ட் ஒரு 5-6 சம் மட்டும் இருக்காது, மீதி எல்லாமே இருக்கும். நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருப்பேன், நீங்கள் போட்டு பாருங்கள், அது போதுமானது. ஸோ அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியிலும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு சென்டம் அடிக்கிறது ஈஸியாகிடும். ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுலேருந்து வருது, எப்படி கேட்குறாங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். புக்கை பார்த்தா பயமாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த லெசனில் என்னெல்லாம் படிக்கணும் ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் சொல்லித்தாங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம், 2 வால்யூம் எப்படி படிக்கிறதுன்னு. ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த மாதிரி படிக்கலாம், புக்கின் எப்படி படிக்கலாம், புக் பேக் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி ஐடியா கொடுக்கும்போது அவனுக்கு தெரிஞ்சிடும். ஃபிசிக்ஸில் பெரும்பாலும் புக் பேக் தான் கேட்பாங்க. ஏன்னா புக் பேக்கில் 60-70 கொஸ்டின் இருக்கும். ஸோ இருந்தாலும் புக்கினில் வருது, ஒரு 2-3 கொஸ்டின் வருது. ஸோ புக்கினில் எவ்வளோ கொஸ்டின் படிக்கணும், புக் பேக்கில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருவேன். அப்போ ஒரு ஐடியா உனக்கு கிடைக்கும். மேக்ஸுங்கிறது எக்ஸாம்பிள் சம், எக்ஸைஸ் சம் எப்படி படிக்கணும், இதெல்லாம் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. போன வருஷம் மாணவர்கள் தெரிவித்தது தான். ஸோ அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. இதை பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் பப்ளிக் வந்து கஷ்டமாக வரும்டா அப்படின்னு சொல்லி போன வருஷம் காட்டிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பெரும்பாலும் மாணவர்கள் எல்லாம் மார்க் அடி வாங்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் லோவாக இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டால் என்னென்னாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஓரளவு ப்ரெடிக்ஷன் வந்து இந்த 4 வருஷத்தை வச்சு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பர். ஏதோ ஒரு சப்ஜெக்டில் தான் கை வைப்பாங்க. போன வருஷம் 3 சப்ஜெக்ட்லேயும் கை வச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். பண்ணாலுமே ஃபிசிக்ஸ் மேக்ஸில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்போம். எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகலாம், இம்பார்ட்டன்ட் இல்லாமல் என்னெல்லாம் படிக்கிறது, என்னெல்லாம் எல்லாமே படிக்கிறது, எப்படி கோ த்ரூ பண்ணுறது, இந்த மாதிரி ஐடியாஸ் அண்ட் எல்லாமே நம்ம கிராஸ் சீரீஸ்லேருந்து எல்லாமே வரும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தா போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ போய் சேரும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் திஸ் ஆர் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ திஸ் ஆர் தி டஃப்னஸ், ஈஸினஸ் அண்ட் மாடரேட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் இன் சயின்ஸ் குரூப் அண்ட் ஆர்ட்ஸ் குரூப் நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நான் சொல்லிட்டேன் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு. ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா இதெல்லாம் சொன்னால் தான் அவனுக்கு ஒரு மைண்டு செட்டே வரும் படிக்கணும்னு. அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். இப்படி தான் இருக்குது தம்பி, இந்த மாதிரிலாம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, ஃபிசிக்ஸில் ஒரு சம்மு தான் கேட்குறேன் 5 மார்க்கில். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீ வந்து ஒரு இருக்கிற டைமில் படித்தா பத்தாது. நீ வந்து ஃப்ரீயாக இருக்க டைம் இப்போ பாருங்கள், ஃப்ரீ தான், இப்போ உட்காந்து படிக்கலாம்ல. ஆனால் நிறைய பேர் படிக்கிறது இல்லை. இதோட விளைவுகள் உங்களுக்கு எக்ஸாமில் தெரியும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து இனிமேலாவது படிக்க ஆரம்பிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.